Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. சென்னை தாம்பரம் அடுத்த படப்பை சர்க்குழஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர் 77 வயதான சந்திரசேகரன். இவர் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் இவர் 26ஆம் தேதி வடபழனி நோக்கி செல்வதற்காக அரசு பேருந்து ஒன்றில் தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் இருந்து பயணித்துள்ளார். அப்போது அதே பேருந்தில் ஏறிய அமர்நாத் என்ற இளைஞர் ஒருவர் சந்திரசேகரன் அருகில் அமர்ந்து பேருந்து எங்கே செல்கிறது என சந்திரசேகரனிடம் கேட்டுள்ளார். அதற்கு சந்திரசேகரன் வடபழனி நோக்கி செல்கிறது என்று கூறியுள்ளார். ஆனால் மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை அமர்நாத் கேட்டதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றிய நிலையில் இருவரும் தகாத வார்த்தைகளால் பேச துவங்கியுள்ளனர். இதனால் அங்கு வந்த பேருந்து நடத்துனர் சந்திரசேகரனை எழுந்து முன் இருக்கையில் அமருமாறு கூறியுள்ளார். இதனால் சந்திரசேகரன் எழுந்து முன் இருக்கைக்கு செல்ல முயன்றார். அப்போது அந்த இளைஞர் சந்திரசேகரனின் கழுத்தை பிடித்து தாக்கி அராஜகம் செய்து அடாவடியாக நடந்து கொண்டுள்ளார். இதனால் சுயநினைவை இழந்த சந்திரசேகரன் பேருந்திலேயே மயங்கி விழுந்தார். அதனைத் தொடர்ந்து உடனடியாக அங்கிருந்த சக பயணிகள் சந்திரசேகரனை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். இதனிடையே சந்திரசேகரனை தாக்கிய அமர்நாத் பேருந்தின் நடத்துனரையும் தாக்கிவிட்டு தப்ப முயன்றிருக்கிறார். ஆனால் சக பயணிகள் அமர்நாத்தை மடக்கி பிடித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அமர்நாத்தை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்றனர். அங்கு வைத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அமர்நாத் கொத்தனார் வேலை செய்து வருவது தெரிய வந்தது. மேலும் சம்பவத்தின் போது அமர்நாத் போதையில் இருந்தாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.